வணக்கம் மக்களே, வெல்கம் டு எபிசோட் 141 ஆஃப் Vada London Arsenal Podcast. இந்த எபிசோட நம்ம கெத்த ஆரம்பிச்சு நெக்ல சுத்தி கேவலமா 2 கோல் விட்டு கட்சியில முக்கிய 2-2 வெஸ்ட் ஹாமோட எடுத்த டிராவோட ரிவ்யூ பிளஸ் நமக்குன்னே வர குட்டிச்சாத்தான்கள் நல்லா அழகா வெள்ளிக்கிழமை வராங்க. இந்த வெள்ளிக்கிழமை வர சவுத்தாம்ப்டனோட நடக்க போற கேமோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பண்ண போறோம். இந்த கடுப்பேத்தின டா மட்டும் வர இருக்கிற கேமோட ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூ பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கருத்து சொல்ற பேனல்ல இருக்கிறது நான் அருண் அண்ட் என் கூட யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ் அரவிந்த், அந்த நம்ம புது ஆளு ஆதித்யா. அப்படியே ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய பேரண்டல் லீவுக்கு அப்புறம் நம்ம கூட ஜாயின் பண்றாரு பிரசன்னா. கியூ ஹலோ, வெல்கம் டு தி ஷோ. வெல்கம். பாய்ஸ், இப்பதான் மூச்சு வாங்கறதுக்காக மேல வந்துட்டு இருக்கேன். அதான் அடுத்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஹவ் இஸ் ஃபாதர்ஹுட் கேட்கலான்னு வந்தேன். அந்த கேள்வியெல்லாம் நீ கேட்கவே தேவையில்லடான்னு சொல்ற மாதிரி நீயே ஸ்டேட்டஸ் அப்டேட் ஒன்று கொடுத்துட்ட. So yes, that's good. I'm glad you are enjoying. நானும் அரவிந்த் வந்து high blood, same blood தான். தூக்கம், what is that? ஸோ திடீர்னு பாருங்க, திடீர்னு வந்து நம்ம கூட பேசிட்டே இருந்தா ஏதோ இருந்துச்சு, அவர் அப்படியே வந்து இப்போ கூடிய சீக்கிரம் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க ஒரு நம்பிக்கையில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ எஸ், நம்ம எபிசோட்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் தி சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூடவே அப்படியே வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ரெகுலராக எங்களோட இதில் வந்துடும். ஸோ அது ஒரு விஷயம். அதை தாண்டிட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, போன எபிசோட்ல எல்லாம் எம்ஜிஆர் மாதிரி பேசுறதெல்லாம் சொன்னீங்க. லைட்டா வந்து வாய் ரோல் ஆயிடுச்சு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. அது இந்த வாரம் எல்லாம் சரியாயிடும். இந்த வாரம் சரளமா வந்து வெளியே வந்துடும் நினைக்கிறேன். வார்த்தைகள் எல்லாம் பார்ப்போம். ஸோ எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அரவிந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் வந்து என்ன சொல்லி, நீ எட்டர்னல் ஆப்டிமிஸ்ட். இந்த கேம்லயுமே வந்து நீ டைட்டில் கீட்டில் எல்லாம் பத்தி பேசாது, சாதாரணமா இந்த கேம் சிங்குலரா பேசு, அவ்வளவுதான். இந்த கேம் சிங்குலரா பாக்கணும்னா ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் கேம்ஸ். லைக் இந்த அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 25-30 மினிட்ஸ், நீங்க செகண்ட் கோல் அடிச்ச பிறகு நான் வந்து டச் டவுன் அப்படின்லாம் ப்ரெடிக்ட் பண்ணேன். 7 கோல் வரப்போகுது எனக்கு ஞாபகம் இருக்கு. சம்பந்தமே இல்லாம டச் டவுன் சொல்றானேன்னு நினைச்சேன் நானு. எவ்வளவு ஜாலியா இருந்தேன். திடீர்னு பார்த்தா இப்படி அப்படின்றாங்க. அந்த பெனல்டி எல்லாம் எவ்வா டோட்டலி அகேன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே மாதிரி இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு பாயிண்ட்ல வந்து அப்படியே இந்த ஷேட்ஸ் ஆஃப் போன வருஷம் ஆர்சனல் அந்த வுல்ஸோட ஒத்த கோல் லீட வச்சுக்கிட்டு கடைசியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போமே, அதெல்லாம் என் கண்ணுக்குள்ள அப்படியே வருது. என்னடா பண்றீங்க நீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க? 11 பேர் இருக்கீங்க பிச்சில், 8 பேர் இருக்கிற மாதிரி இருக்கேன் அவங்கள பாக்குறதுக்கு. சீரியஸா அப்படிதான் இருந்தது இல்ல. லைக் எனக்கு அதுதான் புரியவே இல்லை. எப்படி வெஸ்ட் ஹாம் எப்படி நம்மள ஓகே லிவர்பூலோட நம்ம ஆடுறப்போ அந்த ஒரு 50 மினிட் மார்க்ல இருந்து ஓகே என்னடா 11v10 ஆடுற மாதிரி இருக்கேன்னு யோசிச்சோம். வெஸ்ட் ஹாமோட என்னடா 11v8 ஆடுற மாதிரி இருக்கு நீ சொன்ன மாதிரி. எனக்கு அப்படிதான் இருந்தது சீரியஸா. ரொம்பவே இதுவா இருந்துச்சு. லைக் ஜாரிங்லி டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு வந்து சில இடத்துல எல்லாம் வந்து லைக் நம்ம வந்து சும்மா ஈஸியா சொல்லிடலாம், இந்த இன்ஜூர்ட் ஆன பிளேயர்ஸ்க்கு சப்ஸ்டியூட்டா வந்த பிளேயர்ஸ் தான் காரணம் அப்படின்னு. பட் பிரச்சனை அது ஒண்டி இல்லையே. டீமா ஃபுல்லா தானே கொலாப்ஸ் ஆகுறோம். ஏதோ ஒருத்தன் இருக்கிறதுனால இல்லாததுனால அதனாலயா நம்ம ஒழுங்கா ஆடல. ஐ டோன்ட் பை தட். அண்ட் ஓவராலா நம்ம வந்து yet again அந்த ஒரு 2-3 lapses in concentration momentsக்காக we completely pay for it with drop points. Second game அதை பார்க்கிறோம். அந்த ஒரு few moments where we lose our focus, we pay for that with 2 points. True, yes. அந்த ஒரு few moments that we lose our focus நீ சொல்றது. இப்போ செகண்ட் கேம் நீ சொன்ன மாதிரி செகண்ட் கேம் ரன்னிங்ல ஏதாவது இது வந்து ஒரு இந்த பாயிண்ட் ஆஃப் த சீசன்ல நோ மேட்டர் வேர் வி ஆர் ஆன் த டேபிள், இந்த பாயிண்ட் ஆஃப் த சீசன்ல இப்போ நம்ம டைட்டில் சேஸ் பண்றோங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு டைட்டில் சேஸ் பண்ணலன்னா we would probably be like டாப் 4 ஹண்ட்ல இருப்போம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப இந்த மாதிரி ரெண்டாவது கேமா கண்டினியூஸா நடக்குது. ஒரு ஒரிங் ட்ரெண்ட் மாதிரி தெரியுது அவனுக்கு இப்ப. Not just letting them back in, but the way in which we let them back in. ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். நம்ம வந்து யுனைடெடோட தோத்தோம்ல earlier the season. அதுக்கு முன்னாடியோ அதுக்கப்புறமோ அதே மாதிரி நம்ம we also drew a game. அதுக்கப்புறம் தான் we would lose our top position to City and City will overtake us. பட் அப்போ நம்ம இதேதான், இது என்ன அவ்வளவுதானா, எலிஃபென்ட் அந்த ட்ரீ முடிஞ்சிருச்சு அப்படி இப்படின்னு நானுங்க. பட் when you look at it, at the end of the day we dug ourselves a hole. We have to play out of it. ஒரு குரூஷியலான டைம்ல வந்து ஒரு நல்ல பிக்சர் ஒண்ணு வருது. ஒட்டுமொத்த காண்டியும் எனக்கு அந்த சவுத்தாம்ப்டன் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. ஹோமா இருந்தாலும் சரி அவே இருந்தாலும் சரி அவங்கள வச்சுக்கிட்டு இல்ல ஹோம்ல வந்து இந்த சீசன் வந்து நீங்க யார வேணா கொடுங்க, கண்ண மூடிட்டு எவர்டன் ஃபீலிங்
ஃபீலிங்கே இல்ல. எவர்டன் சாரி நியூகாசில் அதுவும் ஜெயிக்க வேண்டிய கேம் ப்ரோ. ஹேண்ட்பால் ப்ரோ அதெல்லாம் அநியாயம் ப்ரோ. லீக்குள்ள ஹேண்ட்பால் ஆடிக்கிட்டு இருக்கான். ரெஃப்ரீஸ் பத்தி எல்லாம் பேச ஃப்ரீயா விடுங்க. இஸ் கண்ணு இது வேற ஏதாச்சும் இருக்கா அரவிந்த் ஃபர்ஸ்ட் தாட்ஸ்ல? இல்ல அப்படியே மூவ் ஆன் பண்ணலாம். இட்ஸ் ஜஸ்ட் a blip on the radar more than I wouldn't call it a trend. So yes, Adithya first thoughts bro. என்னோட ஃபர்ஸ்ட் தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து I still believe that there was a Declan Rice handball before that penalty. அது கன்ஃபர்ம்டா ஹேண்ட்பால் இல்லடா, அது அழகா செஸ்ல அடிக்குதுடா. ஏன்டா கன்வீனியன்ட் ஆங்கிள் பாக்குறீங்க? இது எப்படி தெரியுமா இருக்கு? அந்த லிவர்பூல் மேட்ச்ல தானே கேப்ரியலோட செஸ்ல ஹேண்ட் அடிக்கிறதுக்கு லிவர்பூல் ஃபேன்ஸ், நீ அதே மாதிரி தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி சேம் கைண்ட் ஆஃப் ஹேண்ட்பால் சிச்சுவேஷன். இது ஹேண்ட்பால்லாம் இல்லடா. அது நம்ம கொஞ்சமாவது நம்ம நியாயமா பேசலாம்டா. ஏன்டா அதையே புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? அண்ட் பிளஸ் ஹேண்ட்பால் வந்து இதுக்கு ஹேண்ட்பால் ரொம்ப கொடுக்கறது இல்ல. ஒன்லி கோல் ஸ்கோரிங் ஷாட்ல ஹேண்ட்ல பட்டு போனாதான் ஹேண்ட்பால் ரூல் அவுட் பண்றாங்க தவிர ஐ டோன்ட் நோ, ஐ ஃபவுண்ட் ரொம்ப இன்கன்சிஸ்டன்டால. இன்னொரு அந்த லைக் ஒத்த சிங்குலர் போட்டோகிராஃப் ஆஃப் த லூக்கஸ் பக்கெட்டா ஃபவுல வந்து இது பெனல்டி எப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபவுலுக்கு 15 times out of 10 பெனல்டி கொடுப்பாங்க. நீ வந்து it doesn't matter whether you actually foul him or not. அந்த மாதிரி கேவலமா ஒரு ஸ்லைட் டாக்ல கொண்டு போய் போட்டுட்டு பால கிட்ட கூட இல்லாம இருந்தேன்னா ஃபர்ஸ்ட் லெக்ல இப்படிதானே கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் லெக்குங்கிற ஃபர்ஸ்ட் நம்ம ஹோம்ல இதுல ஆடினப்பவும் வெஸ்ட் ஹாமுக்கு இதே மாதிரி பெனல்டி தான். சலீபா வந்து டாக்கிள்ல இருந்து வெளியே எடுப்பான், கான்டாக்ட் நடக்கும். நம்ம இவனுக்கு யாருக்கு ஹெசூஸ்க்கு தானே கொடுத்தாங்க அந்த ஒரு இது யாரோட கேம்ல 3-2 ஓட பெனல்டி ஒன்னு கொடுப்பாங்க. அப்படியே ஹீல் ஜஸ்ட் லைக் கிக் ஹெசூஸோட ஹீல். லிவர்பூல் சாகா பெனல்டி போடுவானே, சாகா பெனல்டி ஸ்கோர் பண்ணிடுவான். அதெல்லாம் கிளீன் பெனல்டி எல்லாம் நம்ம ஆர்கியூவே பண்ணக்கூடாது. அதெல்லாம் ஆர்கியூ பண்ணோம்னா நம்ம தான் வந்து தப்பு பண்றோம்னு அர்த்தம். என்னடா அடே கொஞ்சமாச்சும் நம்மளுக்கு ஓகே, நம்மளுக்கு அகேன்ஸ்டா நிறைய டிசிஷன் போயிருக்கு. பட் இதெல்லாம் நம்மளுக்கு அகேன்ஸ்டா போன டிசிஷன் இல்லடா, கரெக்டா போக வேண்டிய டிசிஷன் தான் அதெல்லாம். சொல்லு. சாரி ஆதித்யா, சாரி டு கட் யூ ஆஃப். நீங்க அது இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் சொன்னோனே எனக்கு இந்த நரேட்டிவ் வந்து கொஞ்சம் லைட்டா வந்து மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். சாரி, கோ ஆன் ப்ரோ. நம்ம பெனல்டி கொடுத்தோம், அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல நம்ம ஒரு பெனல்டி வேற மிஸ் பண்ணோம். அது கரெக்டா 20 செகண்டுக்கு அப்புறம் கவுண்டர் டிரான்சிஷன்ல ஒரு கோலை போட்டு முடிக்கிறாங்க பாத்தீங்களா? ஐயோ, என்னால அப்படியே அதுவும் இந்த செகண்ட் கோல் விட்டாங்க பாரு. திடீர்னு எல்லாம் ஒரு ட்ரைனிங்ல நடக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஏதோ சினிமால தான் வரும் இந்த மாதிரிலாம், காமெடி சீன்ல வரும். எல்லாரும் ஒரு பக்கம் ஓடிட்டு திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஒருத்த வண்டி ஒரு பக்கம் ஓடி போய் கோல் போடுறது எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. பிகில் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ ஒரு செகண்ட். லைட்டா நம்ம ஆன்டகனைஸ் பண்ணி கூடாது விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். அப்படியே வந்து நீ வந்து காமெடியா எடுத்துக்காம ஒரு சாதாரணமா வச்சு எடுத்துக்கங்க எல்லாருமே. எஸ், கண்டினியூ ஆன் ஆதித்யா. So bro, but what I observe from நீங்க சொன்னீங்கல்ல is two games enough sample for a trend அப்படினு சொல்லிட்டு bro, ஒரு 2 games ஆயிடுச்சுனா it's a drop off ன்னு சொல்லலாம். மூணாவது கேம் கண்டினியூஸா போச்சுனா it's a slump நீங்களே சொல்லிருக்கீங்க, வெங்கட் தாத்தா சொல்லிருக்காருன்னு சொல்லிருக்கீங்க. But the thing is what I see statistically from this game is always, you know, whenever there is a trend that goes towards the extreme, நம்மளோட values வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகும்போது at some point of time or there it has to regress or skew back to the mean. So these two, I would say that these two performance, rather than taking it as a drop off down, rather than taking it as a trend, I would say that these two games are those games which are kind of skewing back to the mean. நம்ம வந்து அப்பர் லிமிட்டுக்கு வந்து தேடி நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கோம். ஒரு லாஸ்ட் 7-8 கேம்ஸ்ல what an amazing string of performances until we went to Anfield. very true point. ஏன்னா வந்து அந்த இன்னொரு அதோட அசோசியேட்டட் ஃபேக்டருமே நம்ம அந்த 7 எப்ப லிவர்பூல் மாதிரி 7 கேம் கண்டினியூஸா ஜெயிச்சோமா, 7 கேம் வின்னிங், 7 games on the trot. அந்த 7 games on the trot போறப்ப வரைக்கும் எல்லாருமே வந்து லைக் they were saying Arsenal cannot win the league, they'll falter. இப்ப ஆக்சுவலா 2 டிரா வந்ததுக்கு அப்புறம் வந்து திடீர்னு சம்பந்தமே இல்லாம எல்லாரும் அப்படியே வந்து நரேட்டிவ் மாத்திட்டு Arsenal are bottling சொல்றாங்க. இது வந்து எனக்கு வந்து இது என்ன ஒரு worrying விஷயம்னா, நம்மளோட ஃபேன்ஸுமே நம்ம பாட்டில் பண்றோம்ங்கறாங்க. it is not over until it is over. வெங்கத்தாத்தா இன்னைக்கு தான் சொன்னாரு அந்த மாதிரி. அப்ஜெக்டிவா நான் பார்க்கல, பட் ஆனா இருந்தாலும் வந்து it is not over ன்னு. அது மாதிரி தான். எஸ், கண்டினியூ ஆதித்யா. சாரி. And அது போக ப்ரோ, like bro, I will not blame Saka for the missed penalty. Blame alla fans வந்து, yeah, it was collective. All fans they are singling out Saka for missing the penalty, singling out Rob Holding, singling out Zinchenko இல்ல Saliba இல்ல. டேய் இருக்கிற ஆளுங்களை வச்சு தான் ஆட முடியும். இல்லன்னு
நம்ம என்ன நம்மளுக்கும் டென்ஹாக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம்? ஆள் இல்ல, அதான் அவன்கிட்ட ஒரு மட்டும் கேள்வி. இருக்கு. And இந்த holding criticism எனக்கு புரியவே மாட்டேங்குது. It's not like Exactly. he has played bad. அவன் வந்ததுல இருந்து he's not even played like a fourth string quarterback, a fourth choice center back for a team. அந்த மாதிரி கூட விளையாடல. He can walk into any team as a backup. He can comfortably play in a 3-man backline for Newcastle or Brighton. அவன் டான் பர்னுக்கும் இவனுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஸ்பீட்ல ரொம்ப ஸ்பீட்ல வித்தியாசமே கிடையாது. ரெண்டு பேரும் வெரி வெரி சிமிலர் டிஃபெண்டர்ஸ். அந்த பக்கம் நியூ கேசல் டிஃபெண்டர் டிஃபென்சிவ் அமேசிங் கெத்து லைக் ராப் ஹோல்டிங் வந்து வேற ஏதாவது ஒரு டீம்ல இருந்தானா இவ்வளோ, ராப் ஹோல்டிங் எடி என்கட்டியா ரெண்டு பேருமே வேற ஒரு டீம்ல இருந்தாங்கன்னா ஆர்சனல்ல இருக்கிற மாதிரி அபியூஸ் அங்க அவங்க என்டியூரே பண்ண மாட்டாங்க வாழ்க்கையில். பட் எனக்கு வந்து இது நீங்க வந்து ஓகே பிளேம் பண்றாங்கன்னு சொல்றோம் எல்லாருமே. ஒரு பெனால்ட்டிக்காக ஒரு பிளேயரை பிளேம் பண்றதை விட வந்து ஒரு கேவலமான விஷயம் ஃபேன்ஸ் ஆசா பண்ணவே முடியாது. நம்ம அது வந்து ஒரு பெனால்ட்டிங்கிறது உனக்கு பாசிபிலிட்டியே 1/2 தான். அதை வச்சுட்டு நம்ம ப்ராபிலிட்டி அதை வச்சுட்டு நம்ம வந்து சும்மா அதை போயிட்டு ஒரு பிளேயர் பண்ணான்னா இப்போ மொத்த சீசன்ல எவ்வளவு பண்ணியிருக்கான்? 30 கேம் வரைக்கும் ஸ்டார் பாய்னு சொல்லிட்டு நீ வந்து 31வது கேம் ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்ணா அவனை போய் கேவலமா திட்டுறது சீரியஸா லைக் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு மீ. ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். அந்த அதுதான் ப்ரோ நானும் பார்த்தேன். இப்ப போன கேம்ல வந்து ஒருவேளை அந்த சாலா வந்து அந்த பெனல்ட்டியை போட்டிருந்தாங்கன்னா நம்ம எங்க மூஞ்சி வச்சு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ட்ரூ. இவனுங்க வந்து லூசுத்தனமா வந்து அபியூஸ் கொடுக்கறதும் போட்டு இதே மாதிரிதான் ப்ரோ பண்ணானுங்க. ஸ்போர்ட்டிங் கேமுக்கு அப்புறம் நெல்லிய திட்டானுங்க, முட்டாமாக்கானுங்க. இந்த எனக்கு என்னன்னு தெரியுமா, மோர் தென் எனிதிங் எல்ஸ் மத்த ஃபேன் பேஸ் வந்து அவங்க பேண்டர் பண்ணுவானுங்க, கலாய்ப்பானுங்க, காண்டேத்துவானுங்க, அதெல்லாம் ஓகே. நமக்கு நம்ம தானே we are shooting ourselves not in the foot bro, we are shooting ourselves in the ass. True, very true. Yes. So பிரசன்னா நம்ம கூட திருப்பி மறுபடியும் ஜாயின் பண்ணிருக்காரு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாம் தாண்டி. So your first thoughts buddy? மியூட் எடுத்தா பேசலாம். என்ன பெட்டர்னிட்டிக்கு போன ஒரு போனை எப்படி யூஸ் பண்ணனே மறந்துட்டாரு பாருங்க மக்களே. ஒரு பிள்ளை பிறந்த உடனே நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தவன் எப்படி வந்து ஒரு போன்ல ஐபோன்ல எப்படி மியூட் அன்மியூட் பண்ணணும் கூட தெரியாத அளவுக்கு போயிட்டான். இதுல என்ன தெரியுது, தூக்கம் ரொம்ப முக்கியம். எஸ், ரொம்ப முக்கியம். அதான் நம்ம வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் 4 மணி நேரம் தான்டா தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ எஸ், அவன் வரட்டும், மறுபடியும் வர்றப்ப நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் ஹேவிங் செட் தட், ஸோ அரவிந்த் ஐ கம் பேக் டு யூ. அவன் வந்தப்ப என்ன ஒரு ரீசன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன்? வேலிடா ஏதாச்சும் ரீசன் கொடுக்குமா? பிகாஸ் ஃபார் மீ நீ சொன்ன மாதிரி ஐ பிலீவ் திஸ் வாஸ் அவர் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் திஸ் சீசன். ஏன்னா வந்து ஒரு அது த வெரி ஃபேக்ட் தட் ஒரு 2 கோல் லீட 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பேசிக்கலி விளையாடுறதே நிறுத்திட்டு இந்த மாதிரி போனதுங்கிறது எனக்கு வந்து லைக் சுத்தமா வர்ஸ்ட் இதுவா ஆஃப் தி சீசன். என்ன ரீசன் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் நீ ஃபார் திஸ் பெர்ஃபார்மன்ஸ்? எனக்கு தெரிஞ்சு ரீசன் எல்லாம் கொடுக்கவே முடியாது. திஸ் இஸ் லைக் ஃபெயிலியர் டு எக்ஸிக்யூட் back weeks. இந்த இத வந்து வேற I cannot spin it in any other way. Positives அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாசிட்டிவ்ஸ்லாம் பாக்குறேன் நீ இந்த மேட்ச்ல? இல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும்னா நான் வந்து இத I can try and look for ஏதாச்சும் பென் ஒயிட்டோட கேம் பிளே இண்டிவிஜுவலா பார்க்கணும்னா I thought he was quite good. அந்த பக்கம் பென்ராமாவோட ஆன்டிக்ஸ் முக்காவாசி அவன் குவைட்டா வச்சிருந்தான் முடிஞ்ச வரைக்கும். இதுல ஹேசூஸ் பிளேட் ரியலி வெல், மார்டினெல்லி ஸ்டார்டட் ரியலி வெல், அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு. இவன் ஓடகார்ட் ஐ தாட் ஸ்டார்டட் ரியலி வெல், அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு. ஸோ யா இட்ஸ் ஜஸ்ட் லாட் ஆஃப் என்ன சொல்றது, இந்த ஃபோக்கஸ் தான் அல்டிமேட்லி. நான் வேற எதுவும் ஐ கான்ட் ரியலி put it on anything else. Okay. Sorry boys, ரொம்ப டிஸ்கனெக்ட் ஆகினே வந்து இப்பதான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கடா. எஸ், இப்போ ஸ்டேபிளா இருக்கு. சோ இருக்கிற டைம்ல டபார்னு வந்து நீ உன்னோட கருத்தை சொல்லிடு. இல்ல என்னோட லேப்டாப்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நான் போன்ல கனெக்ட் பண்ணேன். எஸ், ஃபர்ஸ்ட் தாட்ஸ் very disappointing. 2 back-to-back games and like 2-0 leads. அது அப்படியே வந்து சீல் பண்ணிருக்க வேண்டியது. என்னன்னு ஐ கான்ட் pinpoint like my finger and say இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜெனரலி என்ன சொல்றது, ரீசனும் கொடுக்க முடியாத மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்ம வாரத்துக்கு ஒரு கேம் ஆடுறோம். இவங்க Thursday அன்னைக்கு போய் ஒரு கேம் ஆடிட்டு வந்திருக்காங்க. நம்ம வாரத்துக்கு ஒரு கேம் ஆடுறோம். ஃபெட்டிக் சொல்லவே முடியாது. நீ இது ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம். இந்த ஃபோக்கஸ்னு இப்ப அரவிந்த் சொன்னது இது கூட ஒரு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் மாதிரி இருக்குமா? நீ அது நினைக்கிறீங்க? Like in the sense they thought they won the game already after 2 goalsங்கற மாதிரி. So
நம்ம வந்து டைம் அண்ட் அகைன் சொல்லிட்டே இருப்போம், யூ டோன்ட் எக்ஸ்பெக்ட் டு ஷோ அப் to games in Premier League and expect them to win. You have to earn every point, you have to earn every win. 96 minutesல வந்து கூட nothing is done அந்த விசில் அடிக்கிற வரைக்கும். அந்த கோல் போட்டோமே. எஸ். அதே மாதிரி போனமட் ஸ்பர்ஸ்க்கு போட்டாங்களே. எஸ். சந்தோஷமா இருக்காண்டா, சீரியஸா செம்ம சகி. 2 தோத்துட்டாங்கடா, 2 பேருமே ஜாலியா இருக்கலாம்டான்னு நினைச்சேன். என்னன்னு எக்ஸாக்டா பின் பண்ண முடியல. என்ன சொல்றது, சீசன் அந்த என்ன சொல்றது அந்த ப்ரெஷர்னு சொல்ல முடியாது, பிகாஸ் we were definitely there. என்ன சொல்ற, பட் இட்ஸ் a long season. நம்மளுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். லைக் ஆல் இஸ் நாட் லாஸ்ட். என்ன 2 கேம் டிரா தான் இருக்கு. என்ன சொல்றது, மேன் சிட்டில போய் வின் பண்ணா எல்லாம் திருப்பி சரியாயிடும், வாய மூடுவாங்க எல்லாரும். உண்மைதான். ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் சேலஞ்ச்னே பார்க்காம சிங்குலர் கேமா பார்த்து அப்படி பார்த்தா தானே அதுல தானே வந்து ஒரு லிவர்பூல் கேமோட லிவர்பூல் வாஸ் ஆல்வேஸ் டஃப். we should have won that. Exactly, that's my point. That's a very Anfield is a very different mentality. ஓகேவா, ஆன்ஃபீல்ட்ல போய் வின் பண்ணணும்னா you need என்ன சொல்றது, இந்த டியேகோ, இந்த சிமியோனே மாதிரி தான் ஆளுங்களா தான் வந்து வின் பண்ண முடியும். 3-0 அடி விழுந்தது அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அங்க போய் முடியும். என்ன சொல்றது, பார்சலோனா அந்த பீக் ஆஃப் த பவர்ஸ் எப்படி 4 கோல் லீட் அவுட்டாங்க. ஸோ இட்ஸ் a very tough game. அங்க அந்த கிரௌட்ல அந்த லைக் தி ஸ்டேடியம் இஸ் வெரி ஸ்மால், எல்லாரும் அவங்க மேல உட்கார்ற மாதிரி இருக்கும். பட் வெஸ்ட் ஹாம்ல போய் வந்து என்ன சொல்றது, ஒரு ஐ திங்க் தட் ஷுட் ஹவ் பீன் a winning game. நான் முன்னாடி சொல்லுவேன் ஞாபகம், இந்த மாதிரி வந்து பாயிண்ட்ஸ் டிராப் பண்ற கேம்ல டிராப் பண்ணதெல்லாம் ஓகே. நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற கேம்ஸ்ல வின் பண்ணிட்டே இருந்தா என்ன சொல்றது, you need to do that. We were expected to win this game. அது வந்து ஒரு நார்மல் தான். and like the first 10 minutes எது நடந்து நம்ம பார்த்தோம்னா அது அப்ப கிளியர் இண்டிகேஷன் அதுக்கு. எக்ஸாக்ட்லி, நம்ம வந்து 3-4 கோல் அடிச்சிருப்போம் அந்த மாதிரி இருந்தது. அங்கேருந்து வந்து ஒரு ஸ்பேன் ஆஃப் அந்த என்ன சொல்றது அந்த 5 minutesல அந்த டர்ன் அரவுண்ட் ஆகி 2-2 ஆகி அதுல இருந்து வந்து என்ன சொல்றது, we lost ஒரு கேம் பிளான் போன மாதிரி இருந்தது அந்த டைட்டில். அண்ட் தென் லாஸ்ட் ஒரு 80th minute லைக் யாரெல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா சும்மா வந்து என்ன பண்ண முடியும், ஒரு கேம் பிளான் இல்லாம எங்க இருந்து கோல் அடிக்க முடியும். ட்ரூ, எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைஸ். 85th minute எதுக்கு எடியை கொண்டு வந்தானே எவ்வளவு பேர் என்ன பண்ண முடியும் அவனால 85th minute. அவன் வந்து எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆடுறான், 2-3 months. பிளஸ் இந்த மாதிரி வந்து ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்ல எப்படி அந்த 6 பேர் சேர்ந்து ஆடுவாங்களான்னு ஒரே டீம்ல, எங்க ரீசனல்ஸ் அதெல்லாம் ஒன்னு பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட்ஸ்லாம் திடீர்னு போய் அந்த கடைசி எனக்கு என்ன சொல்றது 80th minute கூட கான்ஃபிடென்ட்டா இருந்தேன் ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்றது. ஏன்னா they've given us enough reasons to believe 2 கேம் தோத்துறோம்னு நினைச்சு திடீர்னு சம்பந்தமே இல்லாம வந்து அடிச்சாங்கல்ல 2 கோல். ஆமா இல்ல ப்ரோ see how I see it now, like நம்ம வந்து honest-ஆ வந்து let us this same data set நம்ம வந்து பார்த்தோம் Everton versus Brentford, Everton and Brentford away. ப்ரோ நம்ம எவ்வளவுதான் வந்து Brentford at home ஆடினப்போ ரெஃபரிங் டெசிஷன், டோனி வாஸ் ஆஃப் சைடு எல்லாம் இருக்கட்டும், பட் Brentford created more chances and if you ask me we should have been losing that game. அந்த கேம் நம்ம ஆக்சுவலா தோத்துருக்க வேண்டியது. அவங்க வந்து ஃபுல்லா வந்து செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா வந்து நம்மள நொங்க எடுத்துட்டாங்க நம்ம ஹோம்லயே. பட் ஸ்டில் தே கேம் ஆஃப் வித் டிரா அண்ட் ஒரு தப்பான டெசிஷன். பட் எஸ், it was that they beat us on XG also in that game. At the same time Everton வந்து ஒரு கார்னர், of course அவங்க ஓரளவுக்கு நல்லா ப்ரெஷர் போட்டாங்க, நம்மளால அவங்கள போட்ட அளவுக்கு போட முடியல. they came away with 1-0 கார்னர்ல வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. so those are genuine drop offs in performance. சேம் அதே மாதிரி சிட்டில against சிட்டில வந்து when we played at home we kind of dropped off first halfல வந்து நம்ம நல்லா of course ஹோம்ங்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு நல்லா ஹை பிரஸ்லாம் செம்மையா ஆடணும். பட் அகைன் அந்த டோமியாஸோட மிஸ்டேக்னால ஒரு கோல் போயிடுச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து when they started pressing us we had no answers. சிட்டி வந்து நம்மள ஹோம்ல ஆடினப்ப. ஸோ அந்த 3 games வந்து it is a set of 3 games where there was an observed drop off. அதே மாதிரி தான் இந்த 2 games-ம். The thing is like அப்போ வந்து it did not impact our title credentials much. இப்போவும் it is impacting our title credentials நான் சொல்ல மாட்டேன். But still, you know, these are the kind of games where, you know, it kind of evens out. So அதே மாதிரி தான் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம யுனைடெட் கிட்ட தோப்போம், நம்ம 3-2 நம்ம 3-1 தோப்போம் ஓல்ட் டிராஃபோர்ட்ல. அதுக்கு முன்னாடி கேமோ அதுக்கு அப்புறமான கேமோ நம்ம வந்து டிரா பண்ணுவோம் against we've drawn one against Southampton நினைக்கிறேன். we have been losing. Sorry bro, Southampton we draw 1-1 against Southampton away from home. And before that game also we should have been
நம்ம லீட்ஸ் கிட்ட வந்து தப்பிச்சு 2-1 நம்ம ஜெயிச்சுட்டு வந்தோம். We didn't really kick their asses to win that game. So it's a set of 3-3 games where, you know, hopefully this is the second game ஓட முடிஞ்சு போயிடும். அடுத்த சவுத்தாம்ப்டனை செஞ்சுட்டு வாங்கடா எத்திஹாத்ல உங்களுக்கு வாயிலே வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு சோ மொத்தத்துல வந்து இப்ப எதுவுமே அறிகுறி எதுவுமே நல்லா இல்லைங்கிற மாதிரி தான் நீ சொல்ற. ரைட்டு. ஏன்னா 2வது கேம் தான் இது, 3வது கேம்ல தான் முடியுதுங்கிற. இந்த 3வது கேம் வந்து சவுத்தாம்ப்டன் தான் வருது, ஆல்ரெடி அவனுக்கு குடிச்சாதுங்க. ஸோ எஸ், நெக்ஸ்ட் பாயிண்ட் சொன்னா ஒரு ஒரு எனக்கு வந்து நான் வந்து லைக் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இப்போ சொல்ற மாதிரி இப்போ எடியை பத்தி சொன்னோம், எண்ட் ஆஃப் தி கேம்ல கொண்டு வந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்ல மேனேஜரல் டாக்டிக்ஸுமே லைக் வென் திங்ஸ் வேர் நாட் ஒர்க்கிங் அவுட் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுத்திருக்கணும், இன்னும் கொஞ்சம் வந்து லைக் நம்ம வந்து அக்ரெசிவா போயிருக்கணுங்கிற மாதிரி தான் தோணுச்சு. நம்ம எந்த பண்ணின சப்ஸ்டிடியூஷன்ஸுமே த டைமிங் ஆஃப் த சப்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒர்க் அவுட் ஆல ஐ டோன்ட் நோ வை ஹி ஸ்டேட் லைக் ஃபார் தட் லாங் இந்த செகண்ட் ஹாஃப். அந்த மாதிரியான நிறைய விஷயம் இருந்துச்சு. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர்டெட்டா வந்து he said it's lack of mentality மாதிரி, பட் ஓடகா ஜாக்கா எல்லாருமே வந்து இல்ல நாங்க மென்டலி அக்ரெசிவா தான் இருக்கோம், நாங்க இன்னும் அதே மாதிரி தான் இருக்கோங்கிறோம். ஸோ அரவிந்த் அவங்க கிட்ட கேட்கறேன், இது ஒரு காம்ப்ளசன்சியா இல்ல ஓவர் தெனாவிட்டு நெக்கல் அடிச்சிட்டோம்டா நம்ம கேம் அப்படியே முடிச்சிட்டோம்டாங்கிற சொல்ற மாதிரியா? இது என்ன மேனேஜர் சொல்றதுக்கும் பிளேயர் சொல்றதுக்கும் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? I think it is more of ஒரு manager giving us an honest assessment, players trying to toe the company line, என்ன நடந்துச்சு அப்படின்னு. லைக் நாங்க வந்து ஸ்டில் இன் ஆர் ஹேண்ட்ஸ், நாங்க வந்து விடமாட்டோம், தரமாட்டோம், ஃபைட் ஃபார் எவ்ரி திங், ஃபைட் டில் தி எண்ட், இந்த மாதிரி சும்மா கிளிஷே டைலாக்ஸ்லாம் சொல்லலாம். வாட் ஐ தாட் மார்டின் ஓடகார்ட் ட்ரைட் டு டூ டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் வாஸ் மேக் ஷுர் தட் இந்த வெளில வந்து இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நாங்க வந்து யுனைடெடா இருக்கோம்ல அப்படின்லாம் காட்டுறதுக்காக சொன்ன டைலாக்ஸ் அப்படின்னு. But Arteta, you could clearly see the disappointment. கொஞ்சம் he was like talking about அந்த பாயிண்ட்ல வந்து அங்க போயிட்டு வந்து ஃபிளிக்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்றது, அதெல்லாம் வந்து லைக் என்னமோ டைரக்டா பார்ட்டியை சொன்ன மாதிரி தான் ஒரு இதுல. பட் அதுதான் எனக்கு என்னன்னா இப்படி இவ்வளவு தூரம், ஏன்னா யூஸ்வலி யூ டோன்ட் see Arteta doing this. Like he never says பிளேயருக்கு நெகட்டிவா அந்த மாதிரி சொல்லி நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. Like you have to take the full context of the interview too. It is not like he answered he started with that illa and the dialogue வந்து it would come in the middle of an answer. Answer பண்ணிக்கிட்டு இருக்கும்போது he'll talk about it, and that is different from just putting like calling that out to start your answer, where that is the more obvious form of calling players out. நான் அப்படி யோசிக்கல. நான் அந்த இன்டர்வியூ பார்த்தப்போ என்னோட the impression I got was a very disappointed manager. கேம் முடிச்சுட்டு இந்த ஜனங்களோட குமுறலை கேட்கறதுக்கு யாரும் இல்லையான்னு சிட்டிசன் அஜித் மாதிரி கத்துனதான் நான் பார்த்தேன். Right. Anyone else has anything else to add on to that? Let in அப்படியே அடுத்த டாபிக் போயிடலாம். Bro, like what I want to add here is இப்போ வந்து what is it, Arteta saying one thing, Arteta saying something and singling out, is not exactly singling out, but Arvind was சொன்ன மாதிரி context of the interview வந்து ரொம்ப முக்கியம். அது போக ஜாக்கா சொல்லியிருக்கான் we are still there in it அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஃபைன். பட் த திங் இஸ் இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் ரியலி வெரி என்ன சொல்றது questionable performance where ஒரு 85 மினிட்ஸ்ல வந்து நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். we are still looking for that elusive finisher or winner goal. That is not the time you should be dribbling past 4 or 5 defenders at a time, bro. You should try to find a kind of I'm no expert at football, but you know, dribble பண்ணி 4 defender வந்து உள்ள இழுத்து you tend to lose the ball more often than not because of the pressure that you are in. நீங்க கோல் ஸ்கோர் பண்ணி கேமை க்ளோஸ் அவுட் பண்ணணுங்கிறப்போ உள்ள dribble பண்ணி எடுத்துட்டு போறது, கட் பண்றது, இந்த பேக் ஹீல் ஃபிளிக் அடிக்கிறது, you tend to இப்போ வந்து ஒரு கமாண்டிங் ஒரு பொசிஷன் ஆஃப் அத்தாரிட்டியில இருக்கும்போது even if it doesn't come off, you are having a say 3-0 4-0 lead இருக்கிறப்போ, even if it doesn't come off, you concede one or you know your defense is tested for once, it doesn't really matter, நீங்க திருப்பி டிரான்சிஷன்ல போடலாம். பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நீங்க பேக் ஹீல் ஃபிளிக் ஆடுறதும் டிஃபெண்டர்ஸ் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் பண்ணிட்டு போறதும், if you lose the ball, it could be very, very costly. And that shows a lot about the decision making of Odegaard, Nelly, Trossard, and to some extent even Partey also. And the decision making வந்து கொஞ்சம் வந்து அங்க falter ஆயிடுச்சுன்னு நான் நம்புறேன். But it won't happen in the next game, bro. Like I said, it's not a trend. So next game we are going to set everything right.
எஸ் ஹோப்ஃபுல்லி. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஸோ கியூ வாண்ட்டு கேட்குறேன். நம்ம வந்து இப்போ வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நாள் எல்லாருமே வந்து டியர்னி வந்து டியர்னி வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. டியர்னி வந்தா அவனை ஃபால்ட் சொல்ல முடியாது. இஸ் நாட் சூட்டட் ஃபார் திஸ். ஹி ட்ரைட் அ லாட். எதுவும் நிறைய எல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. பட் அகேன் நம்ம வந்து மறுபடியும் வந்து இப்போ அரவிந்த் சொன்ன மாதிரி ஹோல்டிங் வந்து ரொம்ப கேவலமாலாம் எதுவுமே பண்ணல. பட் இந்த சலீபா இல்லாததும் ஜின்சென்கோ இல்லாததான் நம்ம மொத்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகுங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு ரீசனா கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் ஐ டோன்ட் ஃபீல் இட்ஸ் ஜஸ்டிஃபைட். What are your thoughts on that? I don't think like இந்த மாதிரி ஒரு 2 பிளேயர் இல்லங்கிறதுனால நம்ம இது கொண்டு வரக்கூடாது against West Ham, especially relegation threatened டீமோட. பார்ட்லி ட்ரூடா. ஏன்னா நீ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டீமோட ஸ்டாண்டர்ட் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. we are not a மேன் சிட்டி கிட்ட வந்து 2 பிரீமியர் லீக் டைட்டில் வின்னிங் டீம் இருக்கு, கண்டெண்டிங் டீம். நம்ம கிடையாது. உண்மைதான். ஓகேவா? நீ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, ஹோல்டிங்க்கும் சலீபாக்கும் இருக்கிற லெவல்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பார்க்கணும். நீ எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்ன வந்து சலீபாட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தியோ அதே நீ வந்து ஹோல்டிங்ட்ட பண்ண முடியாது. அது ஓகே. I'm not expecting like holding to do the same things, but the basics கரெக்ட்டா பண்றதுதானே எல்லாருக்குமே வந்து ஒரு சிஸ்டமா நம்ம ஆடுறோம். நம்ம வந்து நம்ம அந்த என்ன சொல்றது, நம்ம அந்த இவங்க 2 பேரும் வந்து சிங்கிள் அவுட் பண்ணக்கூடாது. நம்மளோட என்டையர் டிஃபென்ஸே நம்ம என்ன சொல்றது, லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் மந்த்ஸா வந்து இட்ஸ் பீன் ஆன் தி டவுன்வர்ட் ட்ரெண்ட். நம்ம வந்து இவ்வளோ கோல்ஸ் நம்ம வந்து கன்சீட் பண்ணிருக்கோமா பிகினிங் ஆஃப் த சீசன்ல? கிடையாது. ஓகேவா? இப்ப நீ இந்த இயர் பார்த்தேன்னா கோல்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் டவுன் டு holding replacing Saliba. Zinchenko is getting out because of like a tough groin injury or something. கிடையாது. Our entire defense has been என்ன சொல்றது, has not been adapting throughout the season. என்னோட பொறுத்த வரைக்கும் வந்து it's a little bit of both. First வந்து என்ன சொல்றது, you don't have the same quality players who are like there. Second வந்து the entire defense is being this, I don't know what is unsettling the defense, but the balance first of the that's just my opinion. இல்ல வந்து பார்த்ததுல தெரியல. ஆஃப்லைன் நம்ம வந்து நிறைய கோல்ஸும் கன்சீட் பண்றோம். அதான் நான் சொன்ன மாதிரி அந்த டிஃபென்சிவ் ஸ்டெபிலிட்டியில வந்து ஏதோ ஒரு கிராக் வந்த மாதிரி இருக்கு. அந்த ஒரு சாலிடிட்டி நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. பிகினிங் ஆஃப் த சீசன்ல வந்து என்னதான் ஒரு வேவ் ஆஃப்டர் வேவ் அட்டாக் வந்து இருந்தாலும் நம்ம கோல் விட மாட்டோம்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. எவ்வளவு கேம்ஸ் நம்ம பார்த்து நம்மளே இந்த பாட்ல பேசியிருக்கோமே. இப்ப அந்த நம்பிக்கை ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு லைட்டா வந்து கிராக் வந்த மாதிரி இருக்கு. சரி நம்ம கோல் விடுவோம், நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்ட் வர சான்ஸ் கிரியேஷன் எக்ஸ்ஜி எல்லாமே ஜாஸ்தியா தானே இருக்கு இந்த ஒரு பாயிண்ட்க்கு மேல. ஆமா, அது ஏன் அது வந்ததுன்னு எனக்கு தெரியல. அது வந்து என்ன சொல்றது, யாரோட டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ்னால டிராப்பா, இல்ல மிட்ஃபீல்ட்ல இருந்து நம்ம நிறைய ஸ்லிப் த்ரூ பண்றோமா, இல்ல இன்னும் நிறைய அட்டாக்கிங் இருக்கிறதுனால நம்ம நிறைய டர்ன் ஓவர்ஸ் ஆகுதா, அந்த மாதிரி தெரியல எனக்கு எக்ஸாக்டா. ஆனா பட் எண்ட் ஆஃப் த டே என்ன ரிசல்ட்னா, நம்ம வந்து டிஃபென்சிவ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் டிராப்பிங். ஓகேவா? அதனால்தான் வந்து என்ன சொல்றது, நம்ம அந்த லிவர்பூல் அகேன்ஸ்ட் கோல் இந்த ரீசெண்டா அண்ட் இவன் சொல்ற மாதிரி வந்து நம்ம பிரென்ஃபோர்ட் கிட்ட அகேன்ஸ்டா விளையாடினது எல்லாமே ஒரு வந்து சிப்பிங் அவே லைக் அந்த டிஃபென்ஸ் ஓவர் தட். ஸோ அது ஒரு பர்சனலை விட லைக் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் தான் இதுக்கு ஒரு ரீசன்ங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஸோ ஆமா, அந்த ஏதோ சிஸ்டம்ல ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு. அந்த சிஸ்டம் பிளஸ் அந்த ஆளுங்க வந்து இட்ஸ் நாட் அஸ் த சேம் குவாலிட்டி அஸ் லைக் சலீபா அண்ட் ஜின்சென்கோ. நம்மளுக்கு ஏதோ வந்து இட்ஸ் அன்செட்லிங் அஸ். ஸோ இது வந்து லைக் நம்ம பிகினிங்ல ஆடுறப்ப இந்த 3-5 2-3-5 ஆகிட்டு தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இன்னும் கொஞ்சம் மேவரிக்கா போய் 2-6 வரைக்கும் போனோம் நம்ம ஒரு பாயிண்ட்ல. அது ஒரு ஹோப்பே வந்து லைக் ப்ராபப்ளி லைக் அந்த நம்ம பால் லூஸ் பண்ணாலும் மறுபடியும் செகண்ட் பால் எடுக்கிறதோ, இல்லை நம்ம வந்து அந்த லைன் பிரேக் பண்றதுக்கு பதிலாக அந்த சப்ளை லைன் கட் பண்றதோ, அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அது கொஞ்சம் அதே எஃபிஷியன்சியோட பண்றாத மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சலீபோட கேப் இல்லாதனால்தான் வந்து ஐ திங்க் இவன் தான் ஜின்சென்கோ தான் இன்னும் நிறைய மிஸ் பண்ணுவான். அவனோட டைனமிசம் நிறைய இருக்கு. என்ன சொல்ல, எவ்வளவு வெர்சடைல்டா, நிறைய அட்டாக்கிங். அவன் தான் கால்வையா கவுட் அவுட்டான் லிவர்பூலோட ஒரு இது. அது வந்திருக்கவே கூடாது அங்க. அப்படி சொன்னா நம்ம வந்து நம்ம இது பேர் என்ன டியர்னி தடுத்திருப்பாங்க இல்லையா? இல்ல திரும்ப சொல்ல முடியாது. அர்னால்ட் எல்லாம் டியர்னி அமைக்கிருப்பான்டா. நம்ம அவங்க எல்லாம் ஒரு பயமே காட்ட விட்டுருக்க மாட்டான் அர்னால்ட் எல்லாம். இது அவனுக்கு பெட்டர். பட் என்ன சொல்றேன்னா, ஜின்சென்கோ நம்மளுக்கு வெரைட்டி ஜாஸ்தி. நம்மளுக்கு என்ன ஆட் பண்றானோ அட்டாக்கிங். ரைட். ஸோ இட்ஸ் இதான் இந்த ஒரு பிகர் சிஸ்டமிக் இஷ்யூ தேன் லைக் இண்டிவிஜுவல் பிளேயர் இஷ்யூ. ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது, விச் இஸ் ரிசல்ட்டிங் இன் அஸ் லைக்
கன்சீடிங் மோர் சான்சஸ் இவென்ச்சுவலி அதுதான் கண்டிப்பா வந்து கோலா போறதும் அதான் போவோம். அதுதான் ஒரு விதமா நடக்குதுங்கிற மாதிரி தான் நாங்க யோசிக்கிறோம். பட் ஹோப்ஃபுல்லி நம்ம சொன்ன மாதிரி இது 3வது கேமா கண்டினியூ ஆகாம 2வது கேமோட ஸ்டாப் ஆயிடும்ங்கிறத நம்புவோம். எஸ், லாஸ்டா பிளேயர் ரேட்டிங்ஸ்ல போயிடுவோம்டா. இதுல இடையில வந்து இப்ப நானும் அரவிந்த் பேசிட்டு இருந்தேன் மாஸ்காட் இஷ்யூன்னு. இப்போ வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றதுக்கு ஒரு வந்து பாரே ரொம்ப ரோவா செட் பண்ணி என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்து சரி இதுதான்டா நேரம்னு எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இது கொஞ்சமாவது முழு பிக்சர் கான்டெக்ட் பாருங்கடா. ஃபுல் வீடியோ பார்த்தாலே தெரியும். ஓடகான் அந்த குட்டி பொண்ணோட பேசினா அந்த குட்டி பொண்ணுக்கான சான்ஸ் டாக்னு அவளோட பேரண்ட்ஸே சொல்லிட்டாங்க. ஸோ சம்மந்தமே இது மற்ற கிளப்போட ஃபேன்ஸ் சொன்னா கூட பரவாயில்ல, நம்மளோட ஃபேன்ஸே இதை வந்து ரீட்வீட் பண்ணி இதை பத்தி பேசிட்டு தான் எனக்கு ஒண்ணு நம்ம எதிரி வேற இங்கே யாருமே இல்லை, நம்மக்குள்ளதான் இருக்கானுங்க எதிரி, யாருமே வெளியே இல்ல. சோ எஸ், பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடுவோம். அரவிந்த், ராம்ஸ்டேல் இந்த கோலுக்கு பெட்டரா பண்ணிருக்கலாமா? செகண்ட் கோலுக்கு பெட்டரா பண்ணிருக்கலாங்கிற எனக்கு வந்து அந்த நியர் போஸ்ட்ல இருந்து ரெகுலரா பீட் ஆகுது வந்து ஒரு மாதிரி காண்டா இருந்தது. நம்ம இதை பத்தி ஏற்கனவே வேற பேசினோம். பட் நம்ம சொல்றோம், பட் ஆனா அந்த பேஸ்ல அவன் வந்த பால் வந்து லைக் நம்மளுக்கு ஆக்ஷன் ரீப்ளே எல்லாம் அமைதியா மெதுவா வர அமைந்தது. திருப்பி நம்ம வந்து அந்த பேஸ்ல அவனுக்கு வந்து அவன் பண்ணினது மேபி he could have had a better decision தேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இருந்தாலுமே இது டஃபா இருந்தாலுமே he could have had a better decision தோணுச்சு எனக்கு. what do you feel? Yeah, I mean, the positioning, near post, all of it, yes, I completely agree with it. அவனோட இதுவுமே பெனல்டி ஸ்டாப்பிங் இதுவும் நான் ஃபன்னியா ஒரு ஸ்டார்ட் ஒன்று பார்த்தேன். ராம்ஸ்டேல் வந்து the last 15 penalties he saved, he's not ராம்ஸ்டேல் பெனல்டி சேவ் பண்ணிருக்கானா? sorry, he's faced. He's not saved even a single one of them. But 4 penalties வந்து மிஸ் பண்ணிருக்காங்க by not taking a shot on target. Yes, so அண்ணா ஒரு தடவை விடு. அண்ணனா ப்ரூனோ ஒரு தடவை விட்டானே. ப்ரூனோ, சாலா, லீட்ஸ்ல பாம்ஃபோர்ட். So இதெல்லாம் வந்து எதுக்கு அதுல வந்து it goes on to talk about the average save percentage for other goalkeepers. Ramsdale is actually doing higher, but he's not saved anything. இது வந்து இந்த லெக் பை ஸ்கோர் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணி 4 வருமே. ஆனா வெரி சர்ப்ரைசிங். ராம்ஸ்டேல் நல்ல ஹைட் இல்ல, 6'2" என்னமோல. அந்த ஷார்ட் ஸ்டாப்பிங் நல்லா பண்றான். பட் நிறைய விஷயங்கள் அவன் வந்து பெனல்டி எல்லாம் வர்றப்ப வந்து அவன் பண்றதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி கான்பிடன்ஸே வர மாட்டேங்குது எதுவுமே. அவன் வந்து அந்த பால் கலெக்ட் பண்றதா இருக்கட்டும், பஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த சுத்தி வர இருக்கிற பிளேயர்ஸை கமாண்ட் பண்றதா இருக்கட்டும், எதுவுமே ஒரு கான்பிடன்ஸ் வர மாட்டேங்குது எனக்கு. ஆனா அந்த ஒரு விஷயத்துல ஷார்ட் ஸ்டாப்பிங் பண்ணிடுறான் எப்படியோ. அவன் பட் அதுல எதுக்கு சொல்ல வந்த அப்படின்னா, அது வந்து அவனோட கோல் கீப்பிங் ப்ரோவஸா இல்ல மைண்ட் கேம்ஸ், எமி மார்டினஸ் மாதிரி மைண்ட் கேம் மிஷினா என்னதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த கேம்ல வந்து I wish he had saved that goal from Bowen. Other than that, I thought he was not too great, not too bad. அந்த மாதிரிலாம் நடுவில் இங்கே வரலாம். 7.5. 7.5. ஓகே, 7.5 கொடுப்பியாடா? அது எனக்கு அதான் புரியல. 2 கோல் விட்டுருக்கான், அதுல 2மே பெனல்டி சேவ் பண்ணல. ஒன் கோல்க்கே நான் வந்து அவனுக்கு 6 தான் கொடுப்பேன். 6 I felt is too hard. பெனல்டி கஷ்டம்டா. பெனல்டில நான் வந்து பாயிண்ட்ஸ் டாக் பண்ண பெனல்டி விடு. ஓவரால் லைக் I like this distribution that game. அவன் வந்து கார்னர்ஸ் நிறைய நம்ம கார்னர்ஸ் கன்சீட் பண்ணி he was very assured there. There was one save that he would do correct half time முன்னாடி மிக்கேல் ஆண்டோனியோ அந்த கீழே அடிப்பான், he'll push it out. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல எல்லாமே பகீரா தான் இருந்தது வர்றப்ப. உண்மை ஒத்துக்கோ. எனக்கு பகீர் 7.5 எல்லாம் கொடு. 6ரா ஸ்டாண்ட். ஓகே, சரி உனக்கு வேணா இவனுக்கு 6.5 வச்சுப்போம், அவ்வளவுதான். 6க்கு 7.5 நடுவுல 6.75 தானே ப்ரோ. டேய் இத பார், இப்படிலாம் நீ பேசினா அப்புறம் 6 தான் கொடுக்கணும். சாயங்காலம் வந்து 7 மணிக்கு இந்த மாதிரி மேட்ச்லாம் வந்து கொண்டு வந்து அனுப்பிச்சு பக்கணும். பாட்காஸ்ட் முடிச்சு எல்லா வேலையை பார்த்துட்டு போலான்னு இருக்கோம். 6.75 செருப்பு அடிப்போம். மத்தியானம் லஞ்ச் 12 மணிக்கு சாப்பிடுது, இன்னும் 8 மணி நேரமா எதுவும் சாப்பிடவே இல்லை. டேய் கண்ணை கட்டுதுடா வீரா. டேய் so yes, அவருக்கு ஆல்ரெடி கண்ணுல எல்லாம் அப்படியே பல்ஜ் ஆயிச்சு bro. நீங்க வந்து நியூ பேரண்ட், you can't complain about all of this. 4 hours sleep, 15 hour lunch break நடுவுல வந்து பால் வரதுக்கு முன்னாடி அவள் கஷ்டப்பட்டு வந்து 1.5 மணி நேரம் அவளுக்கு வந்து பால் கொடுத்திருந்தேன். My God. So yes, கேடி அடுத்த கேடி நம்ம ஆர்சனலுக்கு மறுபடியும் வருவோம். குழந்தைகளின் இதை விட்டுட்டு ஆர்சனலுக்கு வந்தப்ப நம்ம வந்து கேடி அல்டே கேடி. I thought he tried a lot. அவனுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ணான். பட் அந்த நம்ம பேசின மாதிரி ஜின்செங்கோ ஆஃபர் பண்ற டைனமிசம் அவனால ஆஃபர் பண்ண முடியல.
unfortunate that he had to play this game. வேற ஒரு வெஸ்டர் மாதிரி ஒரு டீமோட நம்மளுக்கு இன்னும் அந்த அன்லாக்கிங் கேப்பபிலிட்டிஸ் தேவைப்பட்டது, which unfortunately KT could not give. That's one of the reasons why I feel நம்மளுக்கு என்னதான் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்த்தாலும் அவன் இருக்க மாட்டான் தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இட்ஸ் லேட்டஸ்ட் வந்து சிட்டி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹிம்னு ஒரு இது வேற வந்துச்சு. So zinchenko I think KT I think he had a 6 on 10 game அவ்வளவுதான். அதுக்கு மேல I don't அவனுக்கு அதுக்கு மேல எதுவும் கொடுக்குற மாதிரி another victim of unfortunate circumstance. அவன் இது வரைக்கும் விளையாடவே இல்ல. ஸ்டார்ட் பண்ண ஒரு கேம் I thought first அந்த 20 minutesக்கு நல்லா தான் விளையாடினான். அவன் கோல் அடிச்சு இந்த மார்டினெல்லி cross for Jesus assist again, he had a big part in the game. நடுவுல போவனோட ஸ்டாப் வேற பண்ணானடா. ஒரு இடத்துல இந்த டிரான்சிஷன்ல மை காட் நல்ல ஸ்டாப், சரியான ஸ்டாப் அது. அதுக்கு மேல அவனால எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதுதான் கரெக்ட் தான். இப்போ இதே வந்து இவன் லிவர்பூல் கேம் விளையாடி இருந்தான்னா would have probably been a different issue rather than zinchenko playing, but like இந்த மாதிரி கேம் தான் நமக்கு zinchenko என்ன இந்த ரெண்டு பேர் டைட் கேப்க்கு நடுவுல பாஸ் அடிக்கல, அவ்வளவுதானே. அது பரவாயில்ல, லிவ் நோ ப்ராப்ளம். நான் சொன்னேன் 6 எனக்கு வந்து அவன் வந்து நான் ஆண்டதான் தரமட்டமா என்ன சொன்னேன் 6 on 10. That's good enough. 6 on 10 is easy. 6.5 கொடுக்கலாம். Yeah, like that's what we expect from players. At least for 6.5 performance தானே கொடுப்போம். So like everybody, someone can raise the level and do better. கஷ்யப் இது நம்ம கேப்ரியல் had an off game, penalty கொடுத்தான். It was okay. அவன் வந்து towards block last second halfல வந்து பிளாக்கிங்லாம் செமையா பண்ணான் bro. அதெல்லாம் நான் சான்ஸே இல்ல ஒத்துக்குவேன். பட் again he gave that தேவையில்லாத ஒரு tackle. of course அது கோல் போயிருக்குன்னு வெச்சுக்கோங்க. அவன் ஸ்டாப் பண்ணலனா கோல் போயிருக்கும். பட் அது ஒரு பெனல்ட்டிங்கறப்ப டிசிப்ளினரியா அது வந்து இதுவாகும். so yes, அது வந்து that was not at all required. that tackle was not required. தெரியல bro. வந்து ஆண்டோனியோ நல்லா வந்து குவைட்டா தான் வச்சிருந்தான். ஆமா சார், ஆமா bro. yes, அவன் வந்து ஆண்டோனியோ கொஞ்சம் குவைட்டா வச்சிருந்தான். And thing is bro, Antonio, he had the advantage Antonio has got is that he is both physical and he is very quick on the ball. நல்லா ஓடி நல்லா எடுத்து போனான். டிரான்சிஷன்ல எல்லாம் அவன் செமையா இது பண்ணான். பட் அத தாண்டி அவங்கிட்ட எதுவும் இல்ல. yes, so he's just another Adama Traore bro. அவ்வளவுதான். so Antonio எவ்வளவு கொடுப்போம்? sorry Antonio நல்லா கோல் அடிச்சான். ரொம்ப அவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். கோல் அடிச்சிருக்கான். ட்ரோரே ஒரு கோல் கூட அடிச்சது இல்ல நினைக்கிறேன். மேக்ஸிமஸ் ட்ரோரே எல்லாம் ஒரு கேங். ஆமா, நம்ம ரிச்சார்ட்லின்சன் மறந்துடாத. நான் இருக்கேன் பாஸ் அப்படிமா அங்க இருந்து. சோ I think bro I will give him yes சொல்லுங்க அரவிந்த் bro. சொல்லுங்க. சாரி அரவிந்த் bro, நீங்க சொல்லுங்க. சாரி இல்ல, நான் வந்து ரிச்சார்ட்லின்சன் தான் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கோல்ஸ் ரூல்ட் ஆஃப் சைடு வித் ஒரு சிங்கிள் கோல் நினைக்கிறேன். ஆமா, பிளஸ் செலிப்ரேஷன் அண்ட் yellow card. இது வேற என்னதாலுமே நம்மளுக்கு கலாய்க்கிறதுக்கு என்னதான் டைம் டீவியேட் ஆனாலும் ஸ்பர்ஸ் அசிங்கப்பட்டு அதான் சொல்றேன். இந்த கலாய்க்கிறதுக்கு அந்த பாட்காஸ்ட்ல லென்த் எக்ஸ்டெண்ட் ஆனாலும் இவனை கலாய்க்கிறதுக்கு இருந்தே ஆகணும். சரி, இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம சைட் நாட்ரிங்ஹாம் கொண்டாடி இருக்கலாம்டா. இந்த மேட்சோட கரெக்டா கிளீனா கொண்டாடி இருக்கலாம். பட் ஒன் மோர் கேம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். சோ கஷ்யப் எவ்வளோ? how much for Gabriel வந்து 6.5 தான் bro. okay good. holding Q 5.5. ஏன்னா அவ்வளவு கேவலமா அவங்களோட அட்டாக் எல்லாமே ரைட்ல தான் போச்சு. அது ஒரு விஷயம். அவங்க அந்த ஹோல்டிங் வீக்னஸ் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. நல்லா ஆமா. ஓகே 6 கொடுக்கலாம்டா. ஆக்சுவலி பிலோ ஆவரேஜ் நான் சொல்றேன். நீ 6 ஆவரேஜ் நம்ம பேஸ் லைன் வச்சோம். அந்த கம்மியா வான்னா என்ன சொல்றது? ஒரு 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 நர்வியாவே இருந்தது எனக்கு. ஒரு அஷூரன்ஸே இல்லை எனக்கு. அவன் வந்து கரெக்டா வந்து இந்த வித்ஸ்டாண்ட் பண்ணுவான் அப்படின்னு. அதனால தான் நான் 5.5 கொடுத்தேன் தவிர. பட் ஐ டோன்ட் திங்க் ஹி மேட் லைக் மிஸ்டேக்ஸ். அவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணல. பட் அட் த சேம் டைம் வந்து என்ன சொல்றது, ஒரு அஷூரன்ஸ் இல்லாம அதனால தான் நான் அப்படி கொடுத்தேன். அது 5.5 6 சரி 6 கொடுக்கலாம். பட் ஏன்னா வந்து அதே ஆண்டோனியோ நல்லா ஹேண்டில் பண்ண ஆகணும். என்ன சொல்றது, பிசிக்கல் இதெல்லாம் நல்லா பண்ணா. அந்த ஒரு பில்டப்ல வந்து எதுவுமே ஆஃபர் பண்ணல. அதனாலதான் நான் வந்து 6 கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தேன். 5.5 or 6 அது அப்படியே வந்து ஒரு இதுவா வச்சுப்போம். அதுதான் இது. அரவிந்த் பட் நீங்க யாரா சொல்லுங்க. நான் வந்து ரெண்டு பேர்ல டிசைட் பண்ண முடியல. அரவிந்த் கேட்டா 7.5 கொடுக்கலாம்னு சொல்லுவான். எனக்கு ஒரு இடத்துல bro I felt one thing like holding or ability to beat the press is not up to the level of Saliba or Gabriel. Holding ability to beat the press னு கிடையவே கிடையாது. இப்ப நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியுது. அவனால பிரஸ் எல்லாம் பீட் பண்ண முடியாது. நீங்க ரொம்ப எதிர்பார்க்கற அவகிட்ட இருந்து. he cannot beat press at all. yes அரவிந்த்
So I think we are over. I mean, நம்ம வந்து we are spoiled by William Saliba space. அவன் வந்து சாலிபா வந்து he's not error prone. I mean, he's error prone to be honest. But அவனோட recovery pace அவ்வளோ ஹையா இருக்கிறதுனால he is able to get out of a jam that he causes for himself. So I think அந்த factor வந்து இங்க holding இல்லாதது is his biggest deficiency. சலிபாக்கும் வந்து he's not அப்படியே ரொம்ப very comfortable on the ball அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். But the fact that he's able to delay that pass, invite the press, delay that pass, because Saliba is able to rely on his ability to recover from any pickle he creates for himself. அதனால that works to a very great extent சலிபாவோட ஃபேவர்ல. ஹோல்டிங்னா எவ்வளவு கொடுப்ப நீ? இந்த கேமுக்கு நான் ஹோல்டிங்க்கு 6.5. எனக்கு நான் என்ன 6.5 to 7 வரைக்கும் கொடுத்திருப்பேன். பட் நான் ராம்ஸ்டேலுக்கு 7.5 கொடுத்தேன். சோ அதுதான் நான் சொன்னேன், நான் 7.5 கொடுப்பேன்னு சொன்னேன். நீ 7 சொல்ற 6.5 அதேதானே நானும் சொன்னேன். சரி, பென் ஒயிட் நீ எடுத்துக்கோ. Ben White was good. I thought he had a really good game, and the assist for the first goal. That was first goal or second goal? Second goal. First goal. Oh, sorry, first goal. Second goal வந்து பார்த்தீங்கன்னா second goal. ஆமா, நல்லா இதுவா இருந்துச்சு. Like it was he was very good going forward. Defensively he was really good. பென்ராமாவெல்லாம் ரொம்ப குவைட்டா வச்சிருந்தான் அவன். எங்க இந்த லூக்கஸ் பக்கெட்டா தான் சென்டர் ஆஃப் த ஃபீல்டு, அவனும் ரைஸும் அப்படியே தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. பட் ரைட் சைட்ல எல்லாம் ரொம்ப பெருசா எதுவுமே நடக்கல. he was very assured. He kept things quiet, he kept things humming. கம்பேரிட்டிவ்லி அவனுடைய யூஸ்வலா அவனும் ரைட் சைட்ல வந்து அவனும் சாக்காவும் இருக்கும்போது அப்படியே ஹம்மிங்கா இருக்கும் அது. ஆனா இந்த கேம்ல அந்த அட்டாக்கிங் இதுல அவ்வளவு ஹம் ஆகல. பட் பென் ஒயிட் ஐசோலேட்டடா he was really good. I would give him a 7.5. Okay, so next I'll take party for me. the worst performer on the pitch. அதோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு வித்தக்கார்டு என்னன்னா வந்து ரைஸ் வாஸ் பீட்டிங் him so easily. அவ்வளோ எனக்கு அது வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவன் பிளஸ் அவன் ட்ரை பண்ண விஷயங்கள், அந்த எல்லோ கார்டு வாங்கினதுக்கு ஏதோ வந்து அவன் தப்பே பண்ணாத மாதிரி ஒரு லுக் விட்டு தலையை சொரிஞ்சது. டே ஏன்டா இப்படி நடிக்கிற, நீ கரெக்டா அந்த மாதிரி தானே பண்ண, அது மாதிரி தான் எனக்கு. பிளஸ் இந்த ஹேண்ட்பால் டிஷ் எனக்கு வந்து கையை தூக்கிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆனா பாரு. எனக்கு ஒரு நிமிஷம் வந்து அந்த வெங்கட் தாத்தா காலத்து இது அப்படியே ஞாபகம் வந்தது. நம்ம கரெக்டா இல்ல ஆஃப் சைடுன்னு கை தூக்கிட்டு சும்மா நிப்பானுங்க தெரியுமா எல்லாருமே, இப்ப விசில் அடிக்க ஆடாம. அப்படியே எனக்கு கொஞ்சம் பிளாஷ்பேக் வந்தது. டே ஏன்டா அப்படி பண்ற, like this is the kind of game that you don't expect Party to do all the things that he did. Honestly, நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சப்பாயிடுவான்னு நினைச்சேன். அவ்வளவு இதுவா இருந்தது என்ன பாக்கிறதுக்கு. எக்ஸ்ட்ராவா ஒரு 15 நிமிஷம் வேற வந்து கடுப்பு ஏத்திட்டு போனான் திருப்பி வந்து செகண்ட் ஹாஃப்ல. ஜார்ஜினியா வந்து ஒன்னும் பெருசா நடந்ததுலாம் எனக்கு தோணல. பட் ஆனா பார்ட்டி ஃபார் மீ வாஸ் லைக் ரியலி பேட். அவன் தான் ஐ வுட் சே பிலோ ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இந்த கேம்லாம் சொல்லுவேன். ஐ வுட் கிவ் ஹிம் லைக் 5 or 5.5. அவ்வளவுதான். 6 கொடுக்குற அளவு கூட ஐ டோன்ட் நோ இஃப் ஹி பிளேட். எனக்கு என்னன்னா அந்த வயசுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவனோட டீம்ல இருக்க ஸ்ட்ரேச்சருக்கும் he should have done a lot better and he didn't add that. அது அவன் victim of the high standards that he set for the season கூட சொல்லலாம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயம். So Adithya, Odegaard. Bro, Odegaard, fantastic goal. Positioning was elite for that goal. நெல்லி வந்து கரெக்டா வந்து அங்க அவன் கூப்பிட்டான் நெல்லிய, டே இங்க இருக்கேன்டா அப்படின்னு கூப்பிட்டான். நெல்லி ஒரு நல்ல ஹைட்டா ஒரு அழகா ஒரு பாலை போட்டான், சொருவிட்டான் உள்ள. பட் அதர் தென் தட் செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல Odegaard was really fantastic bro. பில்டப்லயும் சரி, பால் கேரி பண்றதுலயும் சரி செமையா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல அவன் லெவல்ஸ் ரொம்ப டிராப் ஆயிடுச்சு. And in trying to like or bro, they are in defense, they are playing a kind of 5-4-2 or sorry 5-4-1 defense. Sorry இல்ல சொல்லு இல்ல ப்ரோ, டிஃபென்சிவா இருக்கிறப்ப அவங்க வந்து ஒரு 5-4-1 ஆடிட்டு இருக்காங்க. So he's trying to dribble the ball through in between the lines of defense. ரெண்டு லைனுக்கும் நடுவுல வந்து பால உள்ள கொண்டு போயிட்டு இந்த ஃபிளாங்க்ல இருந்து அந்த ஃபிளாங்க்கு வந்து பால வந்து நடுவுல கொஞ்ச நேரத்துக்கு டோர்னட் ஆஃப் சாட்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்களா. ஐயோ எனக்கு ஒரு நிமிஷம் டே என்னடா திருப்பி இதே பண்றீங்கன்னு தோணுச்சு. இந்த பக்கத்துல இந்த பக்கம் அடிக்கிறான், அந்த பக்கத்துல இந்த பக்கம் அடிக்கிறான், ஒரே விஷயமா நடந்துனே இருந்துச்சு நடுவுல கொஞ்ச நேரத்துக்கு. கரெக்ட், நீ சொன்ன மாதிரி மாத்தி பண்ணியிருந்தானுங்க. But I feel that is how you try to find a gap. இல்ல உங்களுக்கு வந்து உள்ள ஒரு கேப் சிக்காதப்ப நீங்க கரெக்ட் தான், எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனா நீ அந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கிறப்ப பிளேயரோட பொசிஷன் கொஞ்சமாச்சும் வந்து ஃபார்வர்ட் மூவ் ஆகணும். இல்ல திருப்பி அதே இடத்துல நின்றுக்கிட்டு திருப்பி ரவுண்டு கட்டிட்டே இருந்தா என்ன நடக்க போகுது? நீ நிக்கிற இடத்துல இருந்து பாத்துக்கிட்டே இருக்க அதே ஸ்பேஸ் தான் உனக்கு கிடைக்க போகுது. உனக்கு வேற என்ன ஸ்பேஸ் போச்சா கிடைக்குது?
சோ எவ்வளவு Exactly, சொல்ற bro. ஓடகார்ட்? That's what I also felt. Odegaard வந்து I'll give him only 7 bro because Only 7. second Okay. halfல அதான் நான் சொன்னேன்ல கொஞ்சம் drop off ஆயிடுச்சு. He wasn't up to his level and normally வந்து they will bro the main thing about Odegaard is he takes a lot of ranged shots. இந்த மேட்ச்ல வந்து அவுட் சைட் த பாக்ஸ் ரேஞ்ச் ஷாட்ஸ் அவன் எடுக்கவே இல்லை ப்ரோ. எனக்கு அதுதான் வந்து காண்டு. ஒரே ஒரு ஷாட் எடுப்பான். ஐ மீன் லிவர்பூல் கேம்ல ஒரே ஒரு ஷாட் ரேஞ்ச் ஷாட் எடுப்பான். அது வந்து நேர ஆலிசன் பெக்கர் கையில போய் விழும். So this time around he should have maybe gone for a couple of ranged shots, but can't say much bro. It's a drop off from Odegaard. So 7. Okay. Bro, I just wanted to add one more thing. Or last 4-5 matches Odegaard வந்து is not been up to the mark. Means what I would say is avanoda phase of decline or drop off is over. Next match la indu Odegaard ஒரு பீஸ்டா பாப்போம் நான் நம்புறேன். ரைட். சோ இப்போ நீ வந்து ஓடகார்டுக்கு ஒரு 7 குத்தியா நீ ஓடகார்டுக்கு? ஆமா கொடுப்பேன் ப்ரோ. ஓகே. சோ கியூ ஜாக்கா கொஞ்சம் glimpses of Xhaka, glimpses of like என்ன சொல்றது, his like inability to affect the game. Okay, I think ஒரு போர்ஷன்ஸ்ல வந்து நல்ல எஃபெக்டிவா இருந்தா, ஒரு போர்ஷன்ஸ்ல மோஸ்ட்லி அனானமஸா இருந்தான். ஐ திங்க் சம் ஆஃப் இட் என்ன சொல்றது, அவனோட பேஸ் லேக் ஆஃப் பேஸ் வந்து கொஞ்சம் நிறைய தெரிய ஆரம்பிச்சது இந்த மேட்ச்ல. அது என்ன பிரச்சனைனா வந்து ஒரு என்டையர் யூனிட்டா நம்ம ஃப்ளூயிடா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவனோட பேஸ் வந்து ஹைட் பண்ணும். நம்ம ஒரு என்டையர் யூனிட்டா நமக்கு ஸ்லோ ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவனோட லேக் ஆஃப் பேஸ் வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சு எக்ஸ்போஸ் ஆயிடும் பயங்கரமா. ஆமா, அதுதான் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் இன்எஃபெக்ட். நீ அந்த நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அந்த சைடுல இருந்து எதுவுமே பண்ண முடியல பாரு. ரைட். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் மேல எதுவுமே பண்ண முடியல. கரெக்ட். சோ how much bro I have one question here. Q bro, உங்களுக்கு தான் லைக் எப்படின்னா இப்ப ஜாக்காவோட பிளேஸ்ல நம்ம வந்து ஸ்மித்ரோவை எடுத்துட்டு வந்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். So how would you think that would impact? அது வந்து எப்படி நம்மளுக்கு வந்து இதுவாகும், and will that improve kind of situation that we are in, or what are your comments about starting Smith-Rowe instead of Xhaka? So there are positions in like நம்ம squadல வந்து like it's not very interchangeable, and the Xhaka or a role is one of those things that where it's not interchangeable. Smith-Rowe is very different type of player to Xhaka. I don't think they are interchangeable in that position. இன்னொன்னு அவனோட நம்ம ஞாபகம் அவனும் ஒரு மேட்ச் ஆனா, வேறாவும் அந்த இடத்துல ஒரு மேட்ச் ஆனா, ரெண்டு பேருக்குமே வந்து எங்க நிக்கணும்னே தெரியல இந்த பொசிஷன். எக்ஸாக்ட்லி. So Xhakaவோட பொசிஷன் வந்து இட்ஸ் லைக் an play enabler, the catalyst மாதிரி. Smith-Rowe is a very அந்த ரோல் கம்பேர் பண்ணும்போது டைரக்டா வந்து அட்டாக் பண்ற ரோல் அவனுக்கு Smith-Rowe. So he would like more ஒரு ராம்சே மாதிரி சொல்லலாம். Like he'll be the ball carrier, அதெல்லாம் பண்ணுவான். பட் இந்த பொசிஷனிங்லாம் அவனுக்கு இன்னும் நம்ம பார்த்திருக்கோம், he is not there yet. plus இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரொம்ப பெரிய கேப்க்கு அப்புறம் வரான். சோ இமிடியேட்டா போயிட்டு இந்த சிச்சுவேஷன் அவனை தூக்கி போடுறது வந்து ஜஸ்டிஃபைடாவே இருக்காது. he is not ready yet. நம்ம வந்து கோல் லீட் இருக்கிறப்ப அவனை கொண்டு வந்து ஆட விடலாம். அந்த பாயிண்ட்ல அவனுக்கு கொஞ்சம் கேம் டைம் கொடுக்கலாம். அது இந்த மேட்ச்லயே பண்ணிருக்கலாம். ஆனா நெக்கெல்லாம் ஆடிட்டு திருப்பி 2 கோல் 2-2 விட்டோம் நம்ம தான். அது ஒரு வேற விஷயம், வேற டிபார்ட்மெண்ட் இது. சோ எஸ், ஜாக்கா பத்தி பேசிட்டோம். அடுத்தது யாரு மிட்ஃபீல்ட் எல்லாம் கால் பண்ணி? அரவிந்த், சாக்கா another அந்த நீங்க சொன்னீங்களே விக்டம் ஆஃப் வெரி குட் பெர்ஃபார்மன்சஸ். இந்த கேம்ல வந்து எங்கப்பா நீ இருக்க, என்னப்பா ஆச்சு உனக்கு, அந்த மாதிரி ஒரு கேம். அவனை சப் பண்றீங்களாம்ல முன்னாடியே ஸோ எனக்கு வந்து நான் ஐ டோன்ட் அக்ரி இந்த சப் பண்ணலாம், எஸ்பெஷலி அ பிளேயர் ஆஃப் சாக்காஸ் கேலிபர்லாம். 99% ஆஃப் த கேம் வந்து அவன் ஆவரேஜா இருந்து மிஸ்ஸிங்கா இருந்து அந்த மாதிரி இருந்தாலும், அந்த 1%ல he has enough talent to affect the game in a positive way first. So சாக்காவை சப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா I would 10 times out of 10 I'd say don't. நானும் பண்ணிருக்க மாட்டேன் கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ்ல வந்து he could have changed it even in the 90th minute. Right. Exactly. So அதனால I can never he is probably one of 3 players in our squad who can dribble past 3 players at a time and take the ball into a dangerous position. அதெல்லாம் வந்து I cannot sacrifice சும்மா கேம் ஃபுல்லா வந்து மொக்கையா ஆடணும் அப்படின்றதுக்காக. பட் having said that, கேம் ஃபுல்லா ரொம்ப மொக்கையா ஆடணும். நான் வந்து அவன் அந்த கிரெஸ்வெல்ல சுத்தி ஓடுவான்னு நினைச்சேன். கிரெஸ்வெல் தான் அவனை சுத்த விட்டான். ஸோ இதுவும் லைக் சொல்றதுக்கு இல்லை, பெனல்டி மிஸ் பெனல்டி, சான்சஸ் மே கம் சான்சஸ் மே கோ, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. கோல் ஸ்கோர் பண்ணிருக்கணும், அட்லீஸ்ட் டார்கெட்லாச்சும் அடிச்சிருக்கணும். ஆல் ஆஃப் தட் எஸ்.
but it is what it is. It's not like அந்த penalty மிஸ் பண்ணதுனால தான் நம்ம தோத்தோம். ஹைண்ட்சைட்ல மேபி that is also yes, that is also true, but அதுக்கப்புறம் we had a lot of time to affect the result of the game. True, very true. அதுக்கப்புறம் lot of time, அதுக்கு முன்னாடியே lot of time, அதுக்கப்புறமா lot of time, we didn't use that time at all. So எவ்வளவு சாக்கா? 6 Adithya மார்டினெல்லி வட லண்டன் ஹிஸ்டரியிலேயே நான் அவனுக்கு 6 கொடுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வட லண்டன் ஹிஸ்டரியிலே சாக்கா யாருமே 6 கொடுத்திருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும். வரலாற்று பறைக்கும் இதுவா கூட இருக்கலாம். இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கொடுத்ததா இருக்கலாம். ஆதித்யா, நெல்லி, மார்டினெல்லி. ப்ரோ நெல்லி வந்து I'll give him a 7. ஃபேண்டாஸ்டிக் அசிஸ்ட். ஓடேகார்டு வந்து அந்த பாலை வச்சு கண்டுபிடிச்சது, பாலை ஃபைன் பண்ணி அவனுக்கு கரெக்டா போட்டு அது வந்து, அண்ட் தட் டூ he had 3 defenders kind of blocking him, பட் ஸ்டில் அந்த ஏரியெல்லாம் வந்து 3 பேர் அவனை பிளாக் பண்ணி அவன் கரெக்டா அந்த பால் அப்படியே கேர்ள் ஆகி ஓடேகார்டு காலில் போய் விழும். அதெல்லாம் செம்ம. that is some sort of skill there. அதெல்லாம் சான்ஸே இல்லை. அண்ட் அகைன் ஃபர்ஸ்ட் கோல்லையும் பில்டப்லயும் வந்து செமையா உள்ள கொண்டு வரும். அவன் டியர்னி எல்லாம் செமையா பில்டப் பண்ணி அவனும் செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ட்ரெயில் ஆஃப் ஆயிட்டான்ல அவனும். ஆமா ப்ரோ, செகண்ட் ஹாஃப்ல செம்ம அவனும் he was not and maybe எனக்கு என்னன்னா more than இப்போ நீங்க சொல்ற மாதிரி even நெல்லி and Jesus play together, அந்த இன்டர்சேஞ்சிங்லாம் வந்து நல்லா இருக்கும். அதெல்லாம் ஃபைன் ப்ரோ. பட் every single game that we have seen Jesus starting, he has not played for more than 70 minutes. The question rises is, Jesus is actually fit to play 90 minutes or not? இப்போ டெஃபினட்டா அவன 90 minutes ஆட விட மாட்டாங்க. இப்போதானே இன்ஜுரில இருந்து ரிட்டர்ன் வந்திருக்கான். அது லைக் அதுதான் ப்ரோ என்னோட கேள்வி. 90 minutes அவன் Jesus வந்து fit, he is not fit to play 90 minutesங்கற கேள்வி இது வரதுனால, he is not fit to playங்கறத விட they will not let him play தான் நான் சொல்லுவேன் இப்போதைக்கு. லைக் கொஞ்சம் கொஞ்சமா மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போவாங்க. பிளஸ் அந்த சிச்சுவேஷன்ல ஆஃப்டர் தட் பாயிண்ட் அவனோட இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப கம்மியாயிடுச்சு அந்த பாயிண்ட்டுக்கு மேல இல்ல. ஸோ எஸ், நீ இப்போ மார்டினெல்லி சொல்லி எவ்வளவு கொடுப்ப? மார்டினெல்லிக்கு I will give 7.5, but I still feel he should have been Jesus sub off பண்ற. Jesus obviously நம்ம வேற வழி இல்ல, சப் ஆஃப் பண்ணி தான் ஆகணும் because he cannot play. but நெல்லி வந்து ஒரு 70th மினிட்லயோ 65th மினிட்லயோ சப் ஆஃப் பண்ணிட்டு அந்த டைட் ஸ்பேசஸ்ல வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா and still moving forward, we should have brought on Trossard. Jesus சப் ஆஃப் பண்ணி ட்ரோசார்ட கொண்டு வரதுக்கு பதிலா நெல்லியை சப் ஆஃப் பண்ணி ட்ரோசார்ட கொண்டு வந்திருக்கலாம். and we could have still Jesus sub off பண்ணிட்டு என்கேடியா கொண்டு வந்திருந்தா கூட maybe things could have been different, but it's not a given. I would still, அதான் என்னோட ஃபைனல் தாட் அதான் ப்ரோ. நெல்லி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆடின ஆட்டம் செகண்ட் ஹாஃப்ல வந்து not at all there. so yeah. so yes, Q Jesus வர முடியலாம். I'll give him a 7 or 7.5. goal நல்ல first 45 minutes excellent, fully dynamic. ஆனா அவன் ஏன் நம்ம 6 அப்புறம் வந்து ஒரு லெஃப்ட் பேக் ரோல் இதெல்லாம் ஏன் ஆடிக்கிட்டே இருந்தான்? ரொம்ப நேரத்துக்கு ஆடிக்கிட்டு இருந்தான். ஓகே, அவன் பில்டப்ல இன்வால்வ் பண்றான், எல்லாமே ஓகே. வெஸ்ட் ஹாம்ல வந்து ஓகே, இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அடிக்கிறாங்க, zinchenko எல்லாம் தெரியுது, அங்கெல்லாம் அதுக்கு போய் ஆடுறப்பா அந்த மாதிரி தான் அந்த zinchenko இல்லாத காம்பன்சேட் பண்றதுக்காக ரொம்ப அந்த இடத்துல ட்ரை பண்ணி அவன் எங்க இருக்கணுமோ இல்லாத மாதிரி தான் அது கரெக்டா இருக்குமே. 7 கூட வேண்டாம், 7 or 7.5. I mean மார்டினெல்லிக்கு வந்து 7.5 கொடுத்தா, நான் இவனுக்கு 7.5 கொடுத்தேன். கோல் இருந்தது ரைட், இவனுக்கு கோல் வந்து நல்ல கோல். அது வேற, அந்த கோல் எடுத்ததுக்கு எதுவுமே எல்லாமே இனிமே நல்லா தான் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். குத்திட்டானுங்க, ஒன்னும் பண்ண முடியல. சோ எஸ், அடுத்தது எனக்கு இன்னொரு ஆக்சுவலா ஒன்னு கேட்கணும்னு தோணுச்சு ப்ரோ. ஜெசூஸ் வந்து we know that he is a fantastic false nine, fantastic striker, but ஒரு டிரான்சிஷன் அப்படின்னு வரும்போது ஜெசூஸ் வந்து அவன் வந்து he is not at the level where he can affect. ஒரு டிரான்சிஷன்ல வந்து டக்குன்னு இப்போ நம்ம ஒரு கார்னர் கன்சீட் பண்றோம், அதுல வந்து டக்குன்னு நம்ம பால் எடுத்துட்டு போயிட்டு டக்குன்னு உள்ள ஒரு கோலை போடுறதுக்கு வந்து அந்த அளவுக்கு ஜெசூஸ் வந்து he is not fully fit, or maybe he is not even that level. So does that show that we need someone who can affect gameplay in transition? Like, I mean அப்படி பார்த்தா இவனுக்கு கூட தான் பேஸ் இல்ல, பேர் என்ன, லியாண்ட்ரோ ட்ரோசார்டு கூட பேஸ் இல்ல to affect the game in transition. But Liverpool in the final secondsல he played a really sensible back heel pass to Gabby to unleash Saka, which அது நடக்கல, அது வேற விஷயம். பட் ஐ திங்க் ஹேசூஸ், லியோ மாதிரி பிளேயர்ஸ்லாம் அவங்களோட ஸ்பீட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரெண்டுமே சேர்ந்துதான், தட் இஸ் வாட் ஹெல்ப்ஸ். நம்ம சாக்கா வந்து லிவர்பூலோட ஹோம்ல வந்து ஒரு கோல் அடிப்பானு, கவுண்டர்ல போயிட்டு கேப்ரியல் வந்து டம்மி பண்ணுவான். லைக் கேப்ரியல் had no business being up front. அவனுக்கு பேஸ் இருக்கா அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
நாட் தட் ஐம் சேயிங் தட் எவ்ரி டைம் கேப்ரியல் முன்னாடி போவான் இது பண்றதுக்கு அப்படின்னு, பட் ஆல் ஐம் சேயிங் இஸ் இது இட்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் தட் Jesus lacks in pace, he makes up for Nike. Correct. And the finding the right player, dribbling எல்லாமே like because he is also involved. I mean, நீ சொல்ற மாதிரி அந்த டிரான்சிஷன்ல கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டீப்பா வந்துட்டு அந்த இனிஷியேட் பண்றது ஒரு பிளேயரா இருப்பான் Jesus அந்த பாயிண்ட்ல. அந்த மாதிரி இருக்கிறப்ப we rely more on guys like Martinelli or like மத்த சேனல்ல இருக்கிறவங்க ஓடகார்டோ ஷாக்காவோ ஃபினிஷ் பண்ணுவாங்கிற ஒரு இதுதான் நம்ம வந்து ரிலை பண்ணுவோம். ஸோ அது ஒரு ஃபேக்டரா இருக்கிறதுனால அது இன்னொன்று இருக்கும். ஸோ எஸ் நம்ம லாஸ்ட் பார்ட் ஜார்ஜினியோ சப்ஸ்டிடியூட்ஸ். ஜார்ஜினியோ 5 or 6 போனதும் தெரியல, or 6. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் 5 தான் நினைக்கிறேன். எடிக் I don't think he was on long enough to even rate. I felt like really unfortunate. அந்த எடிக் கொண்டு வந்த கான்செப்டே எனக்கு புரியல. வேற யாரா சப்ஸ் வந்தாங்க? ரீஸ் வந்தானா? ட்ரஸார்ட் ரீஸ் வந்தா. ஆமா ரெண்டு பேருக்குமே 5 or 6 தான். அதுக்கு மேல வந்து வேரா வந்தான். வேராக்கும் வந்து he came I think pretty late. அவனுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இது இல்ல. So manager 6.5 bro. I don't know, this is the usual come up earlier. 100% usual Arteta. Bro I felt வந்து see I felt he did the right substitutions, கரெக்டான பிளேயர்ஸ கொண்டு வந்தா, but he hooked off the wrong players bro. That's what I felt. So என்ன ஒரு மேனேஜருக்கு 6 on 10 கொடுக்கலாமா? I think like he needs to take most of the responsibility as well. நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம், நிறைய இடத்துல அக்ரெசிவா போயிருக்கலாம். ஒரு வின்னுங்கிற ஒரு விஷயம் தேவை. அந்த வின்னுக்கு வந்து நிறைய ஃபுல்லா போன மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நம்மளுடைய ரிவ்யூ அண்ட் பிளேயர் ரேட்டிங்ஸ் ஃபார் த வெஸ்ட் ஹாம் கேம். ஸோ டக்குன்னு ஒரு சவுத் ஆம்டனோட ப்ரிவியூ ஒன்று போயிட்டோமா? சவுத் ஆம்டன் நம்ம ஆடுறோம் ஃப்ரைடே, நீங்கள் நம்ம குட்டிச்சாத்தானுங்க. அவங்க வந்து கடைசியில் டெட் லாஸ் இருக்காங்க. 30 கேம்ல 23 பாயிண்ட் தான் எடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் a game that we should 100% win. அவங்களோட ஃபார்ம், நம்மளோட நீட் எல்லாமே வச்சு பார்த்தோம்னா. ஸோ சவுத் ஆம்டன்ல டேஞ்சர் மேனா யாரா சொல்ற மாதிரி யாராச்சும் இருக்கானுங்களா இப்போ? எனக்கு I haven't been watching their games at all. எக்ஸ்-கூனர் தியோ வால்காட் bro. ஆமா இல்ல, நம்மளால அங்க இருக்காருல்ல. அவர் ஒண்ணும் இப்ப யாருடைய டாட்னமோட அவன் தான் ஒரு கோல் வந்து கிரியேட் பண்ணான்னு நினைக்கிறேன். கரெக்டா அவங்க ஒரு கேம் ஈக்குவலைஸ் பண்றதுக்கு. ஸோ எக்ஸ்கூனர் தியோ வால்காட், மற்றபடி த்ரெட்டர் வேற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. we should be able to win this game. ஸோ ஏதாச்சும் வந்து பேட்டில்னு பார்த்தா எஸ், அவங்க கோல் கீப்பர் யாரு? பசுனுவா? கெவின் பசுனு. ஓகே, அவனும் வந்து ஒன்னும் பெருசா சூரப்பொழித்தனமா எதுவும் பண்ற மாதிரி தெரியல. த்ரெட்டுங்கிற மாதிரி வேற யாராச்சும் இருக்காங்களாடா? ஏதாச்சும் பிளேயர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? அந்த மிட்ஃபீல்ட்ல லாவியா. ரோமியோ லாவியா, வாட்ரோஸ் எல்லாம் ஃப்ரீ கிக் வந்தாதான் அவன் த்ரெட்டு. மற்றபடி அவன் வந்து எதுவும் ஆள் இருக்கிறதுன்னு தெரியாது, போதும் தெரியாது. நம்ம ஃப்ரீ கிக்காக வேணா வந்து இது பண்ணலாம். ஸோ ரோமியோ லாவியா இருக்கான் கரெக்டா. அவர் நல்ல பிளேயர், அவன் வந்து நல்லா ஆடுவான். ஸோ எஸ், அதுதான் வந்து ஒரே ஒரு த்ரெட்டுன்னு தான் அந்த மிட்ஃபீல்ட் வர்சஸ் அவர் மிட்ஃபீல்ட் தான் த்ரெட் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஸ்டார்டிங் என்ன பிளேயர் அகேன் ராம்ஸ்டேல், ஜின்சென்கோ I don't think he's going to be back on time. ஸோ லைக்லி டியர்னி தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவான். டியர்னி, கேப்ரியல் ஹோல்டிங். என்னதான் சலீபா வந்து ரேஸ் அகேன்ஸ்ட் டைம் போறேன், நான் எப்படியாச்சும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு சொன்னாலும், அந்த ரிஸ்க் எடுக்கிறேன் நான் சொன்னாலும், சவுத் ஆம்டன் கேமுக்கு வர்ற அளவுக்கு அவன் ரெடியா இருக்க மாட்டான் தான் நான் நம்புறேன். ஸோ ஹோல்டிங் தான் டெஃபினட்டா மறுபடி அலாங் வித் ஒயிட். மிட்ஃபீல்டு திருப்பி அதேவா பார்ட்டி ஓடகார்ட் ஷாக்கா தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். I don't think there'll be a change there either. Again அட்டாக் திருப்பி மார்டினெல்லி, சாக்கா and Jesus தான் ஆடுவாங்க. So how do we win, Arvind? What should we not be doing here? What should we be doing more of? நெக்கலாம் சொல்லுவியா? ஹோம் கேம் வச்சு செய்யணும். லைக் இந்த கடைசி 4 பாயிண்ட் டிராப் பண்ணதுக்கு 4 பாயிண்ட் தேவை மாதிரி இந்த கேம் விளையாடணும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு டிட்டர்மின் நம்ம வந்து எவ்வளவு லைக் சிட்டி கேம் போறதுக்கு முன்னாடியே டைட்டில் லூஸ் பண்றோமா, இல்ல சிட்டி கேம் போகும்போது இஸ் இட் கோயிங் டு ஸ்டில் பி a டைட்டில் ஃபைட் அப்படின்றத வந்து திஸ் கேம் வில் டிசைட். நம்ம கிட்ட தான் இருக்கு. இன்னும் நீ போன எபிசோட்ல எந்த நேரத்துல வாய வச்சோ நம்ம சிட்டி கேமுக்கு மறுபடியும் ஆடுறதுக்குள்ள 12 பாயிண்ட் லீடோட இருப்போம் அப்படின்னு சொன்னேன். எந்த நேரத்தை சொன்னியோ அதே மாதிரி இப்போ சொல்லிருக்க. ஆண்டவா, அதை நினைச்சா கொஞ்சம் லைட்டா திகராதான் இருக்கு. ஸோ எஸ் ஆதித்யா, ஸ்கோர் லைன் ப்ரெடிக்ஷன். Bro, I am saying I'm going for 2-0 to the Arsenal. 2-0. Q? 3-1 or 4-1. நானும் 3-1 சொல்லுவேன். 3-1 to the Arsenal சொல்லுவேன். அரவிந்த்? ரிவெஞ்ச் கேம் 4-0 to the Arsenal. 4-0. எப்படி இருந்தாலும் நிறைய கோல் தேவை. கோல் டிஃபரன்ஸ் ஒரு பாயிண்ட்ல வந்து தோத்த வச்சுக்கோங்க. அதை விட ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது. ஸோ எஸ், கோல் டிஃபரன்ஸுக்கு கொஞ்சம் கோல்ஸ் தேவை. 4-0. எஸ், இதுதான் வந்து
நம்மளோட சவுத்ஆம்ப்டனுக்கு சொன்ன மாதிரியான ஒரு குட்டி ப்ரிவ்யூ. ஸோ தேங்க்ஸ் a lot for joining me guys. அடுத்த சவுத்ஆம்ப்டன் கேமோட வின்னோட ஒரு ரிவ்யூவோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் இட்ஸ் தேங்க்ஸ் a lot and bye from everyone here at Vada London. Thank you guys. Have a great day. Come on, you Gunners. You Gunners. Thank you guys.